வானகம் பசங்களா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷாம்ராக் அண்ணனும் அப்புறமா குன்கோவும் எல்பாஃப் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க எல்பாஃப் வர்றதுக்கு உதவி பண்ணது நம்ம ஷாங்சனன்னு சொல்லிட்டு ஒரு தேரி இருக்குதுங்க. அது பார்த்தப்போ எனக்கும் ஒன்றும் புரியல. பட் மேபி அப்படி கூட இருக்கலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1134 தான் காட்ஸ் நைட் எல்பாஃபுக்கு வருவாங்க. அதாவது நம்ம ஷாம்ராக் அண்ணனும் அப்புறம் குன்கோவும் அந்த பிக் ஸ்டெயின் கேஸ்டலுக்கு வருவாங்க. ஸோ வர்றது எப்படி வருவாங்கன்னா, ஒரு சம்மனிங் சர்க்கிள் வச்சு அது வழியாக வருவாங்க. அண்ட் அந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்துருப்போம். எங்கன்னா எகேடில் பார்த்துருப்போம். நம்ம சேட்டன் வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சேட்டன் எகேடுக்கு அப்படி தான் வருவார் கப்பல்லேருந்து. அதுக்கடுத்து அவர் சம்மன் பண்ணுறப்ப மீதி குரசே வருவாங்க. ஸோ அந்த சம்மனிங் சர்க்கிள் நம்ம ஃபஸ்ட்டு எகேடில் தான் பார்த்தோம். ஸோ இந்த சம்மனிங் சர்க்கிளோட வேலையை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு யார் சம்மன் பண்ணுறாங்களோ அவனை வர வைக்கிறது தான். அதுதான் நமக்கு இப்போதைக்கு புரியுறது. பட் கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்கே வேணால் யார் வேணால் போய்க்கலாம் அப்படின்னா சேட்டன் எதுக்காக கப்பலில் வந்தாருன்றது தான் கேள்வியே. ஏன்னா அவர் மட்டும் மேரி ஜோஸில் இருந்திருக்கலாம். பிரச்சனை பெருசாகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவொடனே கிசார் அதை இன்ஃபார்ம் பண்ணிடலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வழியாக. அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா மேரி ஜோஸில் இருந்துக்கினே எக்கெடுக்கு அவர் அந்த சம்மனிங் சர்க்கிள் வழியாக வந்திருக்கலாம். ஆனால் சேட்டன் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணவே இல்லை. அவரோட உண்மையான உடம்பை வச்சுக்கின்னு அவர் கப்பலில் பயணம் பண்ணி எக்கெடுக்கு வந்திருப்பார். அண்ட் ஒன்ஸ் அவர் எக்கெடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மனிங் சர்க்கிளில் தான் போவார். ஏன்னா பக்கத்தில் மேபி டெலிபோர்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கப்பல்லேருந்து அப்படி தான் போய்ப்பார். ஸோ போனதுக்கப்புறமா நிலமை கையை மீறி போகிறப்ப அவர் சம்மன் பண்ணுவார். யாருன்னா மீதி 4 எல்டர்ஸ் சம்மன் பண்ணுவார். அண்ட் அவங்க 4 பேருமே மேரி ஜோஸில் இருப்பாங்க. ஸோ இப்போ சேட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. ஆங்கர் மாதிரினா எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே ஒருத்தர் அனுப்பிட்டு அவர் சமன் பண்ணுறப்ப மீதி பேர்லாம் வர முடியும். அந்த மாதிரி பண்ணி தான் மீதி குறைசை வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் கேள்வி இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாம்ராக் அண்ணனும் குன்கோவும் எல்பாஃபுக்கு அவங்க மட்டும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்துடும் ஒரு சம்மனிங் சர்க்கிள் வச்சு. யாரும் அங்கே போய் சமன் பண்ண மாதிரி நமக்கு தெரியல. அதுவும் அவங்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டிக்கிற கேஸ்டல். அது உள்ளே யாரும் போயிட்டு வரது கூட கிடையாது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துடுறாங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன பாயிண்ட் படி யாரோ ஒருத்தர் ஆங்கர் மாதிரி இருந்து அப்புறம் மீதி பேரை கூப்பிடணும் அப்படின்னா இவங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ இந்த தேரி படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஷாங்சனை அங்கே ஒரு சம்மனிங் சர்க்கிள் உருவாக்கியிருக்கலாம். எதுக்குன்னா காட்ஸ் நைட்டிங் வர வைக்கிறது உருவாக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாங்சன் எல்பாஃபில் இருந்தான்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். கிட்டு கூட பஞ்சாயத்து அப்பையும் சரி, அதுக்கு முன்னாடியே நாங்கள் தான் இருந்திருப்பார். ஸோ மேபி யாரும் கண்டுபிடிக்காதப்ப இல்லை யாரும் கண்டுக்காதப்ப அவர் ரோம் ஆஃப் த டெட்லேருந்து ரோம் ஆஃப் த சன்னுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பிக் ஸ்டெயின் கேஸ்டல் உள்ள போயிட்டு யாருக்கும் தெரியாமல் மேபி ஒரு சம்மனிங் சர்க்கிள் உருவாக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஷாங்சனை எவ்வளோ நாள் எல்பாஃபில் இருந்தான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்கெட் நடக்கிறப்ப அவர் எல்பாஃப்லேருந்து கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்கெட்டில் அந்த சம்பவம்லாம் நடக்கிறப்ப. ஸோ எக்கெட் அது ஒட்டுமொத்த கதையுமே 2 நாள் நடக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து எக்கெட்லேருந்து அப்போ நம்ம ஸ்டார்ட்ஸு அதுக்கடுத்து ஜெயிண்ட்ஸு அவங்க 2 பேருமே சேர்ந்து எல்பாஃப் வரத்துக்கு இன்னொரு 2 நாள் ஆயிருக்கும். ஸோ மொத்தம் 4 நாள். ஸோ 4 நாளுக்கு முன்னாடி நம்ம ஷாங்சனை கிளம்பிருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்பாஃப்லேருந்து. பட் அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டு அந்த சம்மனிங் சர்க்கிளை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அவர் கிளம்பிட்டு எங்கே டேரெக்டாக போனார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்த்தலோமேகிட்ட போயிருப்பார். பார்த்தலோமேகிட்ட போயிட்டு அவன் பண்ண ஒரு குரங்கு சேட்டைக்கு ஒரு தண்டனை மாதிரி கொடுத்துருப்பாரு. அவன் பார்த்தீங்கன்னா கப்பல் மூழ்கிட்டு இருக்கும். மேபி இறந்துருக்க மாட்டான் மேக்ஸிமம் அவன். பட் அது பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அவர் பண்ணாருன்றதை விட நம்ம உசோப்போட அப்பா தான் பண்ணியிருப்பார் அதை. ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கே நடந்தது. ஸோ இதை என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. அவர் அங்கே போனார். அவங்க போயிட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்தாரு. பட் அதை எல்லாரும் பார்க்குற மாதிரி கொடுத்தாரு. அதை வச்சு என்ன தெரியுது அப்படின்னா, அவர் ஒரு ஆலிபை கிரியேட் பண்ணிக்கிறாரு. நான் இங்கே தான் இருந்தேன். நான் எல்பாஃபில் இல்லவே இல்லை. நான் அந்த சம்மனிங் சர்க்கிள் உருவாக்கலை. நான் இங்கே தான் இருந்தேன். ஏன்னா எல்லோரும் என்னை பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சப்போஸ் ஷாங்சன் ஒரு வில்லனாக இருந்தால் அவர் எதாவது பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, நான் அங்கே இல்லை இங்கே தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற மாதிரி இந்த தேரியில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த தேரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஷாங்சனை ஒரு ஈவிலாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்றது மாதிரி வச்சு தான் சொல்லிக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அண்ணனை நல்லவர் தான் நினச்சின்னு இருக்கிறோம். எப்போ ஷாம்ராக்கை கொண்டு வந்தவங்களோ நிறைய ஃபேன்ஸுமே சரி ஷாம்ராக் தான் போய் ஃபைலர்ஸ் கிட்ட மீட் பண்ணிக்கிறான், ஷாங்சனை போல அவர் நல்லவர் தான் சொல்லிட்டு நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். நான் இப்போ நினச்சின்னு இருந்தேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஷாங்ஸை வில்லன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. அப்புறமா ஷாம்ராக் வந்தோடனே இல்லை திருப்பி நல்லவர்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. பட் இந்த தேரியில் பார்த்தீங்கன்னா திருப்பி பழையபடி ஷாங்ஸ் ஒரு வில்லனாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி தான் இதை கொண்டு போகிறாங்க. ஸோ அடுத்து அவங்க தேரியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பார்த்தலோமே போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அவனை கொண்டு இல்லை பட் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி. ஸோ பார்த்தலோமே கூட டீல் பண்ணுறப்ப ஷாங்சனை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஒரு பாய்சன் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இதை லூஃபி கூடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அதை எடுத்து தானே குடிச்சிருவான். குடிச்சிட்டு எதுவும் அவ்வளோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவனே தான் என்னடா அதுன்னு சொல்லிட்டு மூழ்கிப்பான். ஷாங்ஸ்லேருந்து மற்றவங்க பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க. இவன் இவ்வளோ லூஃபிக்கு லாயலாக இருக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு சிரிப்பாங்க.
ஸோ இதை வந்து இந்த தியரியில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி ஷாங்க்ஸ் வந்து உண்மையிலே ட்ரை பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லூஃபியை கொல்றதுக்கு. இந்த சீன்லேருந்து நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அவர் வந்து லூஃபியை கொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சாருன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லூஃபி கூட இருக்கிறவங்களே அவனை எதாவது பண்ணிவிடலாம்னு சொல்லிட்டு அவர் நினச்சின்னு டெஸ்ட் பண்ணுற மாதிரி கூட வந்து பண்ணியிருக்கலாம். இது 2 மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சீன் அந்த ஷாங்க்ஸ் அவர் பாத்ரூம் சீனை வந்து நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நம்ம ஷாங்க்ஸனை வந்து லூஃபியை கொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். என்னதுன்னா, லூஃபி வந்து கிங் ஆஃப் த பைரேட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். ஒன் பீஸை வந்து கைப்பற்றி கிங் ஆஃப் த பைரேட் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறான். அண்ட் இப்போ நம்ம ஷாங்க்ஸ் என்னன்னுமே ஒன் பீஸை கிளைம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பெக்மனிட்ட சொல்லியிருப்பார். அவர் வந்து கிங் ஆஃப் த பைரேட் ஆகணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை, அவர் சொல்லலாம் தான் நினைக்கிறேன். பட் ஒன் பீஸை கிளைம் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தான். பட் அவர் வந்து நான் கிங் ஆஃப் த பைரேட் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு எப்பயுமே சொன்னது கிடையாது. ஒன் பீஸை கிளைம் பண்ணலான்னு மட்டும்தான் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவ் தானே. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனை வந்து கிங் ஆஃப் த பைரேட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். ஷாங்க்ஸனை வந்து ஒன் பீஸை கிளைம் பண்ணால் அவர் வந்து ஆயிடுவார். ஸோ 2 பேரும் வந்து ஒரு போட்டியாளர்கள்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். என்னதான் பர்சனலாக வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லூஃபி வந்து அப்பா மாதிரி தான் அவர் பார்க்குறான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பையன் மாதிரி பார்க்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு பைரேட் இதுன்னு சொல்லிட்டு வர்றப்ப அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் வேறு அப்புறமா பர்சனல் வேறுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ பிஸ்னஸில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனி பைரேட்டு, லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா தனி பைரேட்டு. அவங்க 2 பேரும் ஒரு சேம் கோலை நோக்கி தான் போகிறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவ் தானே, மாற்றி கொண்டுக்கிறதுக்கு. கொல்ல மாட்டாங்க, பட் சொல்ல வரேன் நான். சப்போஸ் நம்ம ஷாங்க்ஸ் எல்லாம் வந்து லூஃபியை சின்ன வயசுலேருந்து ஏமாத்தினுக்கிறாரு ஐசன் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அவன் எப்படி எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி மேனிபுலேட் பண்ணோன்னா எல்லாரையும், அதே மாதிரி நம்ம ஷாங்க்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி பிக் 3லேயே வந்து ஒரு பெரிய கேரக்டர் ஐசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி காட்டிட்டாங்க, மேனிபுலேட் பண்ணுற மாதிரி. ஸோ மறுபடியும் இன்னொரு ஒரு கேரக்டரை இன்னொரு பிக் 3ல் ஒன் பீஸில் ஷாங்க்ஸ் என்ன வந்து அந்த மாதிரி ஆக்குவாரா ஓடான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த தேரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கிறது தான், நம்ம ஷாங்க்ஸ் என்ன லூஃபியை மேனிபுலேட் பண்ணுறாருன்றது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் ஷாங்க்ஸ் என்ன வந்து சின்ன வயசுலேருந்து லூஃபியை மேனிபுலேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இப்போ அவர் வந்து எல்பாஃபில் லூஃபிக்கு வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணியிருக்கலாம். எதை வச்சுன்னா காட்ஸ் நைட்டை வச்சு, தன்னோட அண்ணனை வச்சு ஒரு ட்ராப் செட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா காட்ஸ் நைட் இப்போ அங்கே வந்துட்டு சப்போஸ் லூஃபியை கொண்டுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், கொல்ல மாட்டாங்க. அவன் வந்து ஒரு எம்பரர். அது மட்டும் இல்லாமல் அவன் தான் கதையோட ஹீரோவே. அவள் சீரம் போட்டு தர மாட்டாங்க. ஏன்னா பிளாட் ஆர்மர்ன்ற ஒரு பெரிய ஆர்மர் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுது. எத்தனையோ ஆர்க்காக அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தான் இருக்குது, இதுக்கப்புறமும் பண்ண தான் போகுது. பட் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட் இஃப் சினாரியோ தான். சப்போஸ் காட்ஸ் நைட் வந்து லூஃபியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அதுக்கடுத்து நம்ம ஷாங்க்ஸ் அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போய் கிங் ஆஃப் த பைரேட் ஆயிடலாம். அவர் இருக்கிற ஒரே ஒரு எதிரி வந்து பிளாக் பேர்டு தான். அந்த சண்டை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் லூஃபி வந்து இல்லைன்னா ஒரு பெரிய தொல்லை இல்லைன்னே சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இந்த காரணத்துக்காகவோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு காரணம் இனிமேல் நமக்கு ரிவேல் ஆகலாம். அதுக்காக தான் நம்ம ஷாங்க்ஸ் அண்ணன் யாருக்கும் தெரியாமல் அந்த கேஸ்டல் உள்ள போயிட்டு சம்மனிங் சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அவன் அண்ணனை வர வச்சாருன்னு சொல்லிட்டு இந்த தேரியில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதிலே வந்து ஒரு பெரிய ஓட்டை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சம்மனிங் சர்க்கிள் தான். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. மேபி நம்ம ஷாம்ராக்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளால் மேபி ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி கூட இருக்கலாம். அண்ட் ஃபைல்டர்ஸோட சர்க்கிள் மேபி ஸ்பெஷலாக இருக்கலாம். ஏன்னா அவனோட பவர் அப்புறமா டிமானிக் ஃபார்ம் அதுன்னு சொல்லிட்டு இருக்குதுல்ல, அதனால அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க நேரில் போயிட்டு சமன் பண்ணாதான் மீதி பேர் வர மாதிரி கூட இருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். பட் இப்போதைக்கு சமனிங் சர்க்கிள் யாரோ ஒருத்தன் இருந்து தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம அதுபடி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஷாம்ராக்கு அப்புறம் குன்கோ இங்கே வந்ததுக்கு ஒரு பாயிண்ட் இல்லை. ஏன்னா அங்கே யாரோ ஒருத்தவங்க போயிட்டு சமன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்திருக்க முடியும். அண்ட் இதில் இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, அந்த சர்க்கிள் இந்த தேரியில் சொல்கிற மாதிரி நம்ம ஷாங்க்ஸ் அண்ணனோ இல்லைனா வந்து யாரோ ஒருத்தவங்க இப்போ உருவாக்குனதா, அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி நம்ம கிங் ஹேரல்டு இருக்கிறார்ல எல்பாஃபோட எம்பரர், ஸோ அவர் இருந்த டைமில் மேபி யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கலாம். அந்த டைமில் ஏதாவது ஒரு காட்ஸ் நைட்டாக இருக்கலாம், இல்லை மேபி ஃபைல்டர்ஸ் கூட யாராவது வந்திருக்கலாம். ஸோ அந்த டைமில் உருவாக்கின சர்க்கிளை வச்சு திருப்பி அதே நான் வந்து ரீயூஸ் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஷாம்ராக்கு குன்கோலாம் வந்தாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா ஷாம்ராக் குன்கோ வந்ததுக்கப்புறமா அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்குது. அது வந்து எதுவும் அழிஞ்சும் போல் எதுவுமே ஆகலை அதுக்கு. நம்ம குன்கோ சம்மர்ஸு குளிங்கமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் கடத்தின்னு கப்பல்லாம் தான் திருப்பி மேரி ஜோஸுக்கு போகிற மாதிரி இருக்கிறாங்க. அந்த சம்மனிங் சர்க்கிள் வழியாக போகிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சம்மனிங் சர்க்கிள் ஒரு வாட்டி ஒரு இடத்துல கிரியேட் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ மேபி வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து எப்பயாவது ஒரு டைமில் அங்கே அந்த கேஸ்டலுக்கு வந்திருக்கலாம், அதை யூஸ் பண்ணி கூட நம்ம காட்ஸ் நைட் வந்திருக்கலாம். எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. பட் இந்த தேரி படி வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்க்ஸனை வந்து அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணார், ஷாம்ராக் வந்து சப்போர்ட் பண்ணார், அதில் தான் அவர் வந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம் வந்து என்னதுன்னா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் ஷாங்க்ஸ் அண்ணனை தப்பாக நினச்சிருந்தாங்க, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவர்னு சொல்லிட்டு நினச்சினாங்க. பட் இந்த தேரியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி குழப்பி விட்டானுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே ஷாங்க்ஸ் அண்ணன் வந்து வில்லன் தான், அவர் வந்து நல்லவர் கிடையாது, அவர் வந்து இப்பயும் மறைமுகமாக ஏதோ இலக்கு நோக்கி தான் போயினுக்கிறாரு, அதுக்காக தான் இப்போ ஷாம்ராக் வந்து சப்போர்ட் பண்ணார், அவர் தான் வர வச்சாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இல்லைனா இல்லைடா அதெல்லாம் எதுவும் கிடையாதுடா, நம்ம அண்ணன் வந்து நல்லவர்றா, அந்த சர்க்கிள் வந்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, பட் ஷாம்ராக் தனியாக தான் வந்தான், நம்ம ஷாங்க்ஸ் அண்ணன் வந்து எப்பயுமே லூஃபிக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்கிறாரு, அவர் நல்லவராக தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா
நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த தேரி பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஷாங்க்ஸ் அண்ணா நல்லவரா இல்லை கெட்டவரா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே வந்து கேளுங்க. அண்ட் அவங்களே வந்து மறக்காம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.